அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த வயசுல வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் வந்து அவரை செட்ல வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டா போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்க வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னாரு. அப்புறம் என்ன சார் சீக்ரெட் அப்படின்னு கேட்டேன். காலையில எழுந்த உடனே சரத்குமார் சார், சார் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல நான் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் கூடலாம் நான் வந்து நடிப்பேன்னு. நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்வீட்டா வந்து போன லவ் டுடேல வந்து அர்ஜுனா அர்ஜுனா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அதுலேருந்து நான் உங்க கூட சேர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கல. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்மிங் பர்சன்ஸ் ஐவ் எவர் சீன். நான் வந்து அவரை செட்ல வந்து பார்த்த உடனே இவரோட வயசு என்னவா இருக்கும் இப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சீக்கிரட்டா போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்க வயசு என்ன சார்னு எனக்கு ஒரு நம்பர் சொன்னாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அப்புறமா வந்து விக்கிபீடியா ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார் போட்டு கொடுக்கல. ஸோ அப்புறம் என்ன சார் சீக்ரெட் அப்படின்னு கேட்டேன். காலையில எழுந்த உடனே ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் பிரதீப் அப்படின்னாரு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வயசுல வரும்போது நான் அப்படி இருந்தேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ சார் நீங்க 170 ஃபிலிம்ஸ் மேல பண்ணி நிக்கேத் சார் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.